கூப்பிடுறாங்கல்ல வரைமுறை இல்லாம வாழ முடியாது. உங்களுக்கு தெரியுமா? ஒன் செகண்ட் இருங்க. சேலை வந்து ஆபாசமான உடை, ஆபாசமான உடை அப்படியாமா? புடவை ஆபாசம் இல்லன்னு யார் சார் சொன்னது உங்களுக்கு? பால் வாங்க வரோம், நைட்டி போட்டு வரோம்னு சொல்றாங்க. அவங்க எத்தனை பேர் ஷார்ட்ஸ்ல வராங்க? எங்களுக்கு தூண்டுதல் வரலையா? அப்ப நாங்க இமோஷன்ஸ் கட்டுப்படுத்தல. அரைகுறை ஆபாசமான ஆடை அணியக்கூடாது, அவ்வளவுதான். ஆபாசம்னு அதுதான் சொல்றேன் நானு. இப்ப நீங்க தான் சொன்னீங்க டென்னிஸ் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு. வாசல்ல குழந்தைய செயின் போட்டு நிக்க வச்சா திருட வருவான், திருடத்தான் செய்வான், விக்கத்தான் செய்வான். பெண்களுடைய உடைகளில் என்னென்ன வரைமுறைகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? 2 லைன்ல சொல்லுங்க எனக்கு. என்ன வரைமுறைனா முழுதாக மூடி இருக்கணுங்க ஐயா. இல்ல புரியல. முழுமையான இந்த அரைகுறை ஆடை போட்டுக்கின்னு இந்த கட்டு அது இதுன்னு என்னென்ன பேர்லயும் அரைகுறை ஆடை போட்டு ஆபாசம் செய்யறாங்க. என்னப்பா சொல்ற? அடிப்படையில வந்து பெண்கள் அணிகிற ஆடை ஒரு சொன்ன மாதிரி வந்து முழுமையா இருக்கணும். இரண்டாவதாக உள்ள பாகங்களை காமிக்கிற மாதிரி ஆடைகள் அணியக்கூடாது. முக்கியமான இடங்களை வந்து சரியாக மறைக்க வேண்டும். அழகான பனியனை போடலாம், ஆனா அதுக்கு மேல வாட் இஸ் திஸ் கெஸ் அப்படிலாம் போடக்கூடாது. இது வரைமுறை மீறியது. நம்ம பள்ளிக்கூடத்தான் படிக்கலனாலும் பனியன்ல இருக்காத படிப்போன்னு நக்கல்யா அவனுக்கு. சரி, ஜீன்ஸ் போடுறோம், அதுல அரைகுறையா இருக்கா ஏதாச்சும்? சொல்லுங்க சார், ஜீன்ஸ்ல ஏதாவது அரைகுறையா இருக்கா? அவங்க டைட்டா போட பசங்க லூஸ் ஆயிடுறாங்க. என்ன சொல்கிறீர்கள்? உதாரணத்துக்கு எடுத்துனீங்கன்னா நிறைய பெண்கள் கராத்தே கத்துக்கிறாங்க. இவங்க சொல்ற மாதிரி பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் கருதி புடவை கட்டிட்டு எங்க காலை தூக்கி அடுத்தவங்களை உதைக்க முடியுமா சார்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இப்ப நாங்க வீட்ல இருந்து கிளம்பி வர்றப்ப நாங்க ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வரோம்னா எங்க வீட்ல இருக்க அண்ணன்மார்கள் எங்க அப்பா எல்லாரும் எங்களை பார்த்துதான் வெளில வராங்க. அவங்களும் ஆண்கள் தான். அப்படி இருக்கும்போது எங்க அப்பாக்கள் சரின்னு படுறப்ப இவங்களுக்கு என்ன அக்கறை? உங்களுக்கு என்ன சார் அப்பாக்கள் அக்கறை? உங்களுக்கு என்ன சார்? ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அதாவது அவங்களோட கண்ணோட்டம் வேறு, எங்களோட கண்ணோட்டம் வேறு. ஷால் வந்து எதுக்கு போடுறாங்க? மார்பு மறைக்கிறதுக்காக போடுறாங்க. ஆனா அதுக்காக யூஸ் பண்றாங்க. கழுத்து மறைக்கிறதுக்கு தான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. துப்பட்டாவை கழுத்தை மறைப்பதற்காகத்தான் பயன்படுத்துறாங்க. அதோட பர்பஸ் அது இல்ல, அதனால கவர்ச்சியா இருக்குங்கிறீங்க. சாரு கூட தான் ஃபர்ஸ்ட் பட்டனை கழட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ரொம்ப பக்காவா இத்தனை மீட்டர் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அளவு பிடிச்சு சொல்றீங்களே, நீங்க உங்க விருப்பப்படி தானே சார் இருக்கீங்க? ஆபாசம் என்கின்ற வார்த்தைகளுக்கு இடமளிக்காமல் உடைகள் அணிவது சமுதாயத்திற்கும் நல்லது, சட்டம் ஒழுங்கு கெடாமல் இருப்பதற்கும் நல்லது. இவங்க சொல்ற மாதிரி கலாச்சாரம் கருதி தாவணி போட்டுட்டா கூட தான் தாவணி நழுவினா இதயமும் நழுவுதேன்னு பாட்டு பாடுறாங்க ரோட்ல. தாவணி நழுவினால் இதயமும் நழுவுதே. இல்ல நீங்க சொன்னீங்க தாவணி நழுவுனா பாடுறோன்னு, அது ஏன் நழுவுது? பின்ன போட்டு குத்துங்க. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. நாங்க ஏதாவது சொல்றோமா? ஜென்ஸ் இப்படிதான் போடணும், அப்படிதான் போடணும், வேஷ்டி தான் கட்டணும் அப்படி நாங்க ஒண்ணு சொல்லலையே. அப்ப அவங்க மட்டும் ஏன் எங்களை சொல்லணும்? சரியான போட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தரை வந்து நீங்க இப்படி பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு இன்னொருத்தருக்கு என்ன அருகதை இருக்கு, என்ன உரிமை இருக்கு? என்ன எண்டு டைலாக் ஏடா கோடமா இருக்கு. ஆனா ஒரு டாக்டர் கூட ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து வீட்டுல போய் நீங்க பார்மசியில மாத்திரை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்றாரே தவிர பின்னாடியே வந்து நீங்க சாப்பிடல 2 உத கொடுப்பேன்னு சொல்றது இல்ல. வேணுமா பாத்துக்குங்க அப்படிங்கிற லெவல்ல தான் நம்ம சொல்லணுமே தவிர நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அப்படியா? அப்படித்தான். அணிகின்ற ஆடை அடுத்தவரை உறுத்துவதாகவோ அடுத்தவருடைய பார்வைகளை வேறு விதமாக திருப்புவதாகவோ இருப்பது என்பது அதற்கு மறுபெயர் என்பது ஆபாசம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசு அடிச்சு காட்டு. கல்லூரிக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் செல்லுகின்ற பொழுது ஆபாச உடைகளை அணிந்து செல்வது எந்த வகையிலே ஏற்புடையது என்பதை தயவு செய்து அவர்கள் கூற வேண்டும். இப்ப நீ என்ன பண்ண போற? கல்லூரிக்கு போறது சரஸ்வதியை போய் அடையறதுக்கு இல்ல. சரஸ்வதியை போய் அடையணும்னா நம்ம புஸ்தகம் வாங்கி வீட்டுல உட்காந்து பூஜை ரூம்ல படிக்கலாம். எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. கல்லூரிக்கு போறது கல்வியை கத்துக்கிறதுக்கு, அதே சமயத்துல வாழ்க்கைய சந்தோஷமா கழிக்கிறதுக்கும். இதுதான் நீ பண்ண அப்படின்னு சொன்னா நீ யார் கேட்கறதுக்கு தான் சொல்லுவாங்க. ஏன் போங்கடா, ஏன்டா நீங்களா இப்படி இருக்கீங்க? நீங்க வந்தே மாதரம்னு எழுதியிருந்தா கூட என்ன பார்த்த உடனே படிக்கணும்னு தோணும் இல்லையா? அப்ப நீங்க என்ன படிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா, பாக்குறேன்னு நினைக்கிறீங்களா? யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இரு? உங்களுக்கு வந்து டி ஷர்ட்ல ஏதாவது ஒண்ணு எழுதி இருந்தா அதை படிக்கணும்னு தோணுது. அந்த அதாவது ஒரு அப்பா அம்மா வந்து எப்படி ஒரு பொண்ணுக்கு இந்த உடை இங்க அணியலாம் இங்க அணியக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு அப்ரோப்ரியேட்னஸ் சொல்லி தராங்களோ, சரி உங்க வாயே நீங்க போடுங்க. அதே தாய் தந்தையர் அந்த பையனுக்கு உங்களுக்கு பாக்கணும்னு தோணினாலும் நீங்க ஆபாசமா நீங்க அவங்க கிட்ட நடந்துக்க கூடாது. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? ஓகே, அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் அணிஞ்சிருந்தாங்க? அந்த 4 பேர் வந்து இழுத்தாங்களே அந்த பொறுக்கி பசங்க, அவங்கள அந்த துப்பட்டாவை அவங்க என்ன டி ஷர்ட் இழுத்தாங்க? யாரா அவ? சோ அதனால அந்த உணர்வுகள் இருக்கணும். அந்த மாதிரி ஆபாசமான எண்ணங்கள் வந்து மனசுல இருந்து முதல்ல அந்த குப்பையை தூக்கி போட்டுட்டு. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. ஆண்கள் வந்து கொஞ்சம் ஒரு உடம்பு தெரியற மாதிரி ட்ரெஸ் போட்டா ஒரு பொண்ணு போய் சட்டையை பிடிச்சி இழுக்கிறது இல்ல.
ஆனா ஒரு பொண்ணு கொஞ்சம் அரைகுறை ட்ரெஸ் போட்டா இவன் போய் இழுக்கிறான். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஆண்களை நீங்க எப்படி வேணா இருங்க, நீங்க இதெல்லாம் வந்து நேச்சுரல் அப்படின்னு சொல்லி நம்ம வளர்க்குற நம்ம சமுதாயத்தை முதல்ல மாத்தணும். சரி. கலாச்சாரம் இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கோம். நம்ம இந்திய கலாச்சாரத்தோட முக்கியமான சாராம்சம் என்ன? ஒருவனுக்கு ஒருத்தி. இந்திய கலாச்சாரத்துடைய அடிப்படை தத்துவம் என்பதே ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்றீங்களே. உங்களுக்கு உடையவளை மட்டும் நீங்க பாத்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. அடுத்தவங்க என்ன ட்ரெஸ் பண்ணா உங்களுக்கு என்ன? சட்டத்துல என்ன சொல்லி இருக்குன்னா, தூண்டுதல் பண்றவங்களுக்கு தான் அதிகபட்ச தண்டனை. எண்ணங்களுக்கு வந்து தண்டனை. ஐயோ ஐயோ, கஷ்டத்துக்காக வீட்டுல கொண்டு போய் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காக வீட்டுக்கு வேலை செய்ய வராங்களே எத்தனையோ டொமெஸ்டிக் ஹெல்ப். அதுக்கு என்னப்பா? அவங்கள ரேப் பண்றாங்க. அவங்க குனிஞ்சு பெருக்கரிச்சே பாவம், அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? வேர் வேலை கஷ்டப்பட்டு குனிஞ்சு பெருக்கரிச்சு அதையும் தான் உத்து பாக்குறாங்க ஆம்பளைங்க எத்தனையோ பேரு. செத்தப்பையில நாரப்பையில மூஞ்சி மாறையும் பாரு, பண்ணி போயிடலாம் பண்ணி. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. இப்ப என்ன Dress நீங்க போடணும், என்ன Dress போடக்கூடாது, சமுதாயத்துல என்னெல்லாம் தப்பு நடக்குது, அது பிரச்சனை கிடையாது. அரைகுறை ஆபாசமான ஆடை அணியக்கூடாது, அவ்வளவுதான். ஆபாசம்னு அதுதான் சொல்றேன் நானு. இப்ப நீங்க தான் சொன்னீங்க டென்னிஸ் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு. சோலி முடிச்சு. பெண்களுக்கு என்ன ஒரு உரிமை இருக்கோ அதே உரிமை தான் ஆண்களுக்கு. எந்த உரிமை பெண்களுக்கு இல்லையோ அதே உரிமை ஆண்களுக்கும் கிடையாது. அப்ப நான் மட்டும் நாங்க உங்களுக்கு டிக்டேட் பண்ண கூடாதுன்னா நீங்களும் உங்களுக்கு டிக்டேட் பண்ண நாங்க கூடாது. இப்ப இங்க யாருக்குமே பாருங்க, அறிவு கிடையாது. ஐ அம் சாரி. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. ஏன் சார் மாடர்ன் ட்ரெஸ் போட்டா மட்டும் தான் பாப்பாங்களா? ஏன் சாரி கட்டின்னு போன ஆண்டிங்களா எல்லாரும் எத்தனை பேர் கிண்டல் பண்றாங்க? சொல்லுங்க நீங்க. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இல்லம்மா, சாரி தான் இருக்குதுல செக்ஸி ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப சாரி கட்டினாலும் பாப்பாங்க, ஸ்லீவ்லெஸ் போட்டாலும் பாப்பாங்க. அட நார பயலுகளா. சுடிதார் போட்டு போனாலும் பாக்குறாங்க, சேலை கட்டிட்டு போனாலும் பார்க்கத்தான் செய்யறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அது உண்மைதான் இல்லன்னு சொல்லல. உங்களுடைய அழகை ரசிக்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு இருக்கு. இதெல்லாம் ஒரு பொழப்பு. உங்களுடைய அங்கங்களை ரசிக்கிறதுல தான் எங்களுக்கு உடன்பாடு இல்ல. அதுதான் இங்க உள்ள ப்ராப்ளம். என்னடா சாப்பிட்டு பாக்கு போட போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? வாசல்ல குழந்தைய செயின் போட்டு நிக்க வச்சா திருட வருவான், திருடத்தான் செய்வான், விக்கத்தான் செய்வான். பாத்தியாடா கிளவிக்கு குழுப்ப. நம்ம லோ வைஸ் ஜீன்ஸ் போட்டுட்டு வெளியில போயிட்டோ, ஸ்பெகட்டி போட்டுட்டு வெளியில போயிட்டோ, இன்டர்நெட்லயோ செல்போன்லயோ போட்டோ எடுக்கத்தான் செய்வான். என்ன கொடுமை சரவணன். ஜீன்ஸ் போடுங்க, யார் வேணாம்னு சொல்லல. லோ வேஸ்ட் ஜீன்ஸ் போடாதீங்கன்றது அவ்வளவுதான். நீங்க டூ வீலர்ல போகும்போதோ, நீங்க உட்கார்ந்து போறவங்க, அதனால உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு பின்னால உட்கார்ந்து தூரமா பாக்குறவனுக்கு தான் அது என்னன்றது தெரியும். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்க. பால் வாங்க வரோம், நைட்டி போட்டு வரோம்னு சொல்றாங்க. அவங்க எத்தனை பேர் ஷார்ட்ஸ்ல வராங்க? எங்களுக்கு தூண்டுதல் வரலையா? அப்ப நாங்க இமோஷன்ஸ் கட்டுப்படுத்தல. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. ஆண் பெண் ரெண்டு பேரும் எதிர்பால் இனம் அப்படின்னா இரண்டு பேருக்கும் ஈர்க்கும் தன்மைங்கிறது இயல்பாவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பெண் மட்டும் உடை கட்டுப்பாடுகளோட இருக்கணும், ஏன்னா ஆணை தூண்டக்கூடாதுன்னு சொல்றது எந்த அளவு நியாயமோ, ஆணை உடை கட்டுப்பாடோட தானே இருக்கணும். அதுல என்ன தப்பு இருக்கு? நான் குமார் அவசரப்பட்டிய. ஒரு ஆண் வந்து அந்த மாதிரி ஷார்ட்ஸ் அணிஞ்சிட்டு வரா, காலையில 5 மணிக்கு பால் வாங்க வரான்னு எந்த பொண்ணும் போய் கையை பிடிச்சி இழுக்கிறது இல்ல. இதற்கு இது பதில் இல்லையே. இமோஷன்ஸ்ன்றதை நாங்க கட்டுப்படுத்துறோம்ல. நாங்க உங்களுக்குள்ள கட்டுப்பாடு சில ஆண்களிடம் இல்ல. தலையெழுத்து இல்ல, இது சமுதாய பிரச்சனை. இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. தப்பு பண்றவங்க திருத்த மாட்டோம், ஆனா தப்பு பண்ணாம நீங்க இருக்கிறதுக்கு இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இல்ல, அப்படி கிடையாது மேடம். ஒன் செகண்ட். அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. வரைமுறை இருக்கணும், வரைமுறை இல்லாம வாழ முடியாது. உங்களுக்கு தெரியுமா? ஒன் செகண்ட் இருங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. என்ன Dress போட்டா சார் ஆபாசமா இருக்காது? அதாவது கொஞ்சம் தொலை தொலைன்னு இருக்க மாதிரி ஜீன்ஸ், ஒரு ஷர்ட் போட்டுக்கலாம். உங்கள் மனைவியிடம் கூட நீங்க இப்படி சொல்ல முடியாது. எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. எடுத்துக்காட்டு இங்கே காட்டுறேங்க ஐயா. இந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்கே மாதாவே. அவங்க நெஞ்சில இருக்கிற பட்டாமூச்சி வந்து பல இள நெஞ்சங்களில வந்து பறந்துட்டு இருக்குது. ஏன்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. உடை போடணும்ன்ற. ஆமாங்கய்யா. ஒரு பெண் உங்க பார்வைக்கு வந்து எது நல்லா இருக்கு நீங்களே சொல்லுங்க. பார்வை ஏன் பஞ்சாயத்துக்கு இழுக்கிறீங்க? சேலை வந்து ஆபாசமான உடை. ஆபாசமான உடை அப்படியாமா? சொல்லுங்க. புடவை ஆபாசம் இல்லன்னு யார் சார் சொன்னது உங்களுக்கு? நாங்க வந்து ஒத்துக்கிறோம். என்னன்னா சேலை கட்டணும், அது எப்படின்னா முழுவதுமாக மறைக்கப்பட்டு கட்ட வேண்டும் என்பதை நாங்க சொல்றது அப்படிதான் போடணும்னு சொல்றோம். ஆனா எத்தனையோ பேர் வந்து ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போடுறாங்க, அதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம். அப்படி போடக்கூடாதுன்னு நான் பேசுறேங்க. முடிஞ்சு போச்சியா?
எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப ஒரு கூடையில வந்து ஆப்பிள், ஆரஞ்சு இப்படி எல்லா பழங்களையும் அடுக்கி வச்சுட்டு அது மேல வெள்ளை துணியை போத்துனா எப்படி இருக்குங்க? என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும்? நான் கேக்குறேன் எப்படி இருக்கும்? அதுல இருக்க ஸ்ட்ரக்சர் தெரியுமா தெரியாதா? அந்த மாதிரி தான் அவங்க என்னதான் ஃபுல் கவர் பண்ணி போட்டாலும் அந்த மாடர்ன் ட்ரெஸ் அப்படிதான் இருக்கும். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இதனால ஆண்கள் தானே பெண்களை வந்து கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணீங்க. சும்மா ஒரு தடவை பண்ணி பாக்குறோம். வாங்க வாங்க. இல்ல சார், வாங்க சார், வாங்க வாங்க சார் கூப்பிடுறாங்கல்ல. என்ன தேடுறாங்க? இந்த வேஷ்டி எல்லாம் வாங்க. நான் பெரிய கால் வந்து வச்சு நடந்து காமிங்க. உங்க வேஷ்டி விலகும். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. இனிமே வந்து இந்த ஃபுல்லா பார்டர் தைச்சு இந்த லுங்கி மாதிரி வேஷ்டியை ஃபுல்லா தைச்சிடுங்க. அதே மாதிரி உள்ள லைனிங் போட்டுக்கோங்க. இப்படி எல்லாம் வந்து நீ என்ன சொல்ற? நம்ம வந்து கண்ணோட்டம் மனசுல இருக்கே தவிர நீங்க பாக்குறதுல இல்ல. உடம்பு தெரியற மாதிரி ட்ரெஸ் போட்டு போறதுனால வர பிரச்சனை பத்தி தான் டாபிக். சோ இங்க உட்கார்ந்துருக்க யாரையுமே குறை சொல்லலையே. பட்டாம்பூச்சி சொல்லல, மனசு பறக்குதுன்னு சொல்லல. நான் உட்கார்ந்திருக்காரு, அவர் சொல்லல, பட்டாம்பூச்சின்னு சொல்லல. அதெல்லாம் பேசாதீங்க சும்மா. இதெல்லாம் சப்பா கட்டி இதெல்லாம் ஒதுக்க முடியாது. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? இந்தியாவில் வந்து ரேப் ஜாஸ்தியா இருக்கு, அது டெல்லி தான் முதலிடத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி. காரணம் என்னன்னு கேட்டீங்களாக்கும் இந்த மாடர்ன் சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் இதோட ப்ராப்ளமே. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. இன்னும் 50 வருஷம் கழிச்சு போகும் பொழுது இந்தியாவும் அமெரிக்காவாகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு, வெறுமன கலாச்சார விஷயத்தில் மட்டும். தாலி அறுத்தான் சந்தைன்னு ஒரு ஊர் இருக்கு. இது என்னது தாலி அறுத்தான் சந்தைன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல பெண்கள் வந்து மேலாடை அணியக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்ததா. நிஜமாதான் சொல்றியா? யூரோப்பியன்ஸ் இங்க வந்தப்போ, அந்த மிஷனரி விமன் எல்லாம் இங்க வந்தப்போ, இது என்னது இது பெண்களுக்கு ஆடை கொடுக்காம இருக்கிறீங்க, இது அநாகரிகம்னு சொல்லி எங்க ஊர்ல எல்லாம் நாங்க ட்ரெஸ் போட்டிருக்கோம் பாருங்க, நீங்களும் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. இதை நம்பி அந்த பெண்கள் ட்ரெஸ் போட்டுட்டு போனப்போ, அந்த ஊர் பசங்க இவ்வளவு திமிர் இருந்தா நீங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வருவீங்கன்னு சொல்லி அந்த மரத்துல இருந்து காயெல்லாம் பறிக்கிறதுக்கு ஒரு கொடுக்கி இருக்கும்ல, அதை வச்சு இழுத்தாராம். அட பாவி. இழுத்தப்போ ட்ரெஸ்ஸோட சேர்ந்து தாலியும் வந்துருச்சான். அதனால அது பேரு தாலி அறுத்தான் சந்தை. ஓஹோ. ஒரிஜினலி இந்த தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, புடவை, முந்தானை, அப்புறம் என்ன உள்பவளையா, தாவணி, பெண்களுக்கு மேலாடையே கொடுக்காத கலாச்சாரம். இன்னி வரைக்கும் கிராமத்து பாட்டிகள் மேலாடை அணிவதில்லை. தமிழ்நாட்டில் இருக்க கோயில் எல்லாம் பெண் தெய்வங்களுக்கு மேலாடை கிடையாது. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஊர்லயும் ஆண்களும் பெண்களும் சரிசமமான உடை தான் அணிஞ்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க அயர்லாந்து போனீங்கன்னா ஆண்களும் பெண்களும் ஸ்கர்ட் போட்டிருப்பாங்க. ஆண் போடுற ஸ்கர்ட்டுக்கு கில்ட்னு பேருங்க. என்னப்பா சொல்ற? அதே மாதிரி இப்போ நார்த் இந்தியா எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரி சுடிதார் போட்டிருப்பாங்க, ஒரே மாதிரி சல்வார் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி சவுத் இந்தியால ஆண்கள் முண்டு கட்டிட்டு இருந்தாங்க, பெண்களும் முண்டு தான் கட்டிட்டு இருந்தாங்க. இப்பதான் அது புடவையா மாறி இருக்கு. ஆனா இது புதுசா இருக்கு. உடை மாற்றம்ன்றது ஒரு கலாச்சாரத்தோட பிரதிபலிப்புன்றதுனால, இல்ல நம்ம கலாச்சாரத்தை நம்ம கட்டி காப்பாத்தணும்னா நம்ம மரத்து மேலதான் இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கணும். ஒரு பெண் வந்து ஆணை பார்த்து ரசிக்க மாட்டாங்க. அவன் அப்படி பேசினானே, அப்படி சொன்னானே, அப்படி அதை வச்சு உருகிட்டு இருப்பாங்களே தவிர அவன் அப்படி இருந்தானேன்றத ஒரு பெண் ரசிக்க மாட்டான். ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரான்னு ஒரு ரசாயனம் இருக்கு. இந்த டெஸ்டோஸ்டிரான் அவங்க என்ன பண்ணோம்னா, விஷுவலா ஏதாவது அவங்களுக்கு அப்பீல் பண்ணா உடனே அது மேல அவங்களுக்கு அட்ராக்ஷன் வந்துடும். நம்ம நல்ல விஷயங்களே சொல்ல முடியும், ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதும் அவங்கவுங்களோட கடமை, உரிமை, சுதந்திரம். அதை தலையிடுறது அநாகரிகம். சூப்பர்.